தவறுகளை செய்துள்ளது. அதேபோல வருவாய்த்துறையினர் எங்களுடைய பகுதியில் இருக்கின்ற 25 அரசு நீரோடைகளையும் 45 தனியார் நீரோடைகளையும் அளந்து அத்துக்கல் காட்ட வேண்டும் என்று தொடர்ந்து 6-7 மாத காலமாக நாங்கள் மனு அளித்து வருகிறோம். ஆனால் அந்த அத்துக்கள் இல்லை என்று எங்களுக்கு தெரிவிக்கிறார்கள். நாங்கள் அத்துக்கள் நாங்களே எங்களுடைய சொந்த செலவில் வாங்கி தருகிறோம் என்று தெரிவித்தாலும் கூட அந்த இடத்தில் அளந்து அத்துக்கள் காட்ட மறுக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாவட்ட வருவாய் அலுவலர் அந்த பகுதியில் குன்றுகளில் கனிம வளங்கள் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது போன்ற பல்வேறு அரசிற்கு சொந்தமான இடத்தில் பல்வேறு கனிம வளங்கள் இருப்பதாலும் நீர்நிலைகள் இருப்பதாலும் இந்த இடத்தில் சிப்காட் அமைப்பதற்கு ஏற்ற இடம் இல்லை என்பதை ஏற்கனவே சிப்காட்டினுடைய பெருந்துறையினுடைய அலுவலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இது சிப்காட்டிற்கு ஏற்ற இடமில்லை, வேண்டும் என்றே இந்த பகுதியினுடைய ஒரு சிலருடைய ஆதாயத்திற்காக திட்டமிட்டு விடுங்க வேண்டும் என்பதற்காக இந்த போன்ற அரசாணையை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வரை சந்திப்பதற்காக நாங்கள் பலமுறை நேரடியாகவும் அரசு அலுவலர் மூலம் மனு அளித்துள்ளோம். ஆனால் எங்களை தமிழக முதல்வரை சந்திப்பதற்கு இங்கிருக்கின்ற அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தொடர்ந்து எங்களை தடுத்து வருகிறார்கள். ஆகவே வருகின்ற 7/7/2025 அன்று சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இங்கிருக்கின்ற 50க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட சிப்காட்டால் பாதிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான விவசாயிகள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்பது என்று முடிவு செய்திருக்கின்றோம். ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வரை அதற்குள் எங்களுக்கு சந்திப்பதற்கு மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களும் ஏற்பாடு செய்யவில்லை என்றால் எங்களுடைய போராட்டம் சென்னையில் கடுமையாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பாலசுப்ரமணியன், விவசாய முன்னேற்ற கழகம் மாநில பொதுச் செயலாளர்.